வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, இந்த கிளாஸ் இன் இத்தாலியில் நடந்தது, அப்புறம் சில இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரேண்டி ஆர்டன் இந்த சம்மர் ஸ்லாம் வரைக்கும் இல்லையா, அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த சில முக்கியமான விஷயம், இந்த மாஸ்க் விசஸ் மாஸ்க் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி பட்டன் இருக்கும், அதை தட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போலாம் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு நம்ம சேனலில் வீடியோலாம். ஃபஸ்ட்டு ரேண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேண்டி ஆர்டனை இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் அட்வர்டைஸ் பண்ணலை. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் நண்பர்களே, போன டைம் எப்படி கிங் ஆஃப் த ரிங்கில் சில சர்ப்ரைஸ் இருந்தது. நிறைய பேர்த்த டாட் வச்சுருந்து சில ரிட்டர்ன்ஸு சர்ப்ரைஸு நிறைய வந்தது. அது இதுன்னு வந்தது. உமன்ஸ்லேயே இருக்கட்டும், மென்ஸ்லேயே இருக்கட்டும். ரேண்டிலாம் வந்தார் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த வருஷமும் ரேண்டி இருப்பார்னு நினச்சோம். பட் ரேண்டி வின் பண்ணிட்டு போயிட்டு அந்த கிங் ஆஃப் த ரிங் கிரீடத்தையும் வின் பண்ணிவிட்டு சம்மர் ஸ்லாமில் கோடி சேலஞ்ச் பண்ணி சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பாக வின் பண்ணுறோன்னு நினச்சோம். ஆனால் நினச்சதுக்கு எதிர்மாறாக அங்கே இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இங்கே ரேண்டி ஆர்டனை அட்வர்டைஸ் பண்ணலை. ரேண்டி ஆர்டன் இல்லை, இதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை கைஸ். சீரியஸ்லி இல்லை. அதில் ரேண்டி ஆர்டனும் இல்லை, பெரிய பெரிய ஸ்டார் பவர் யாருமே இல்லை. மோஸ்ட்லி இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு சில பேர்த்துக்கு தான் இருக்குது. செத்ராலன்ஸ் இருக்கார், எல்ஏ நைட் இருக்கார். அப்புறம் மற்றபடி மீதி எல்லாம் மிட்கார்ட் ரெஸ்லரு அந்த மாதிரி தான் இருக்கார். வேறு என்ன சொல்கிறது? ஆனால் ரேண்டி இல்லாதது ரொம்ப வருத்தம் கைஸ், ரொம்ப வருத்தம். எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு பிளான் இருக்குது, அது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த பிளானை சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் விசஸ் மாஸ்க்கு. இந்த மாஸ்க் விசஸ் மாஸ்க்கு ரொம்ப நாள் கொண்டு போனாங்க. ஆனால் பெரிய லெவலில் ரெடி பண்ணி வேறு லெவல் ஸ்டேடியமை ட்ரிபிளில் பண்ணி இந்த மேட்சை வச்சுருக்காங்க. மாஸ்க் விசஸ் மாஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று சேட் கேபிள் தான் இருக்காருன்னு, இன்னொன்று லுட்வி கைசர் இருக்காருன்னு தெரியும். லுட்வி கைசர் கேஸில் மாட்டிட்டார். வெளியில் எடுத்தது குந்தர் தான் கைஸ். இதில் என்ன இதுனா, பெயிலில் வெளியே எடுத்திருக்காங்க குந்தர் நம்மளுடைய கைசரை. அப்போ இன்னும் கேஸ் முடிஞ்ச மாதிரி இல்லை. சில கையெழுத்து அதெல்லாம் போய் போட்டுருக்கணும். ஜாமீனில் அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக எடுக்கல. பெயிலே ஜாமீன்லேயே ஏதோ ஒன்று எடுத்துருக்காரு. குந்தர் தான் எடுத்திருக்காரு. முக்கியமாக அந்த மேட்ச் ஒன்று மாஸ்க் ப்ளே பண்ணணும், வேறு வழியே இல்லை. அதனால் சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்துடுறாரு. மேட்ச்சு வேறு லெவலில் இருந்தது. சினிமா எந்த அளவுக்கு இந்த கோடி விசஸ் ரோமனை எப்படி நடத்தினாங்க முன்னே சாம்பியன்ஷிப்பு வெஸ்ட்மினா 40 அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா லுட்வி கைசர் வின் பண்ணிட்டார். ஒரிஜினல் எல் கிராண்டோ அமெரிக்கானோ தோற்று அதில் ஒரு மாஸ்க்கை கட்டிட்டார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட் கேபிள் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளட்டு. அந்தளவுக்கு மேட்ச் சூப்பராக இருந்தது. வேணால் டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல் சேனலில் ஃபுல் ஷோ இருக்கும். அதில் மோஸ்ட்லி ஃபுல் ஷோவும் நம்ம ஆளுங்க மோதன் தான். ரே ஃபினிக்ஸ் சாம்பியன் ஆகிருக்காரு. இந்த இப்போ ஐவோ ரைடர்ஸ், அதாவது ரைடர்ஸ் அவங்க சாம்பியன் ஆகிருக்காங்க. டேக் டீமு பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபா ஃபெமி. பிராக் லெஸ்னர் வீழ்த்திட்டார் ஒபா ஃபெமியை. எந்த 5 நிமிஷத்துக்குள்ளே வீழ்த்தினாரோ ஒபா ஃபெமி பிராக்கை, அதே 5 நிமிஷத்துக்குள்ளே வீழ்த்திட்டார் பிராக் ஒபா ஃபெமியை. 1-on-1 ஆளுக்கு ஒன்று, இன்னும் ஒன்று வின் பண்ணுறவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி பிராக்கே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டார். அதான் பிரச்சனையே. அப்படி சொல்லாமல் போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சொன்னதால் எப்படின்னா போனால் திருப்பி அகைன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். அதில் ஒபா ஃபெமியை வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒபா ஃபெமி ஒரு பேப்பரில் வின் பண்ணிட்டா ஒபா ஃபெமி பெரிய ஆள் ஆகிடுவார். அப்புறம் பிராக் இன்னொரு ஆப்போனண்ட் ஏதாவது ஒன்று மோதுவார், அதில் பிராக் வின் பண்ணுவார். கடைசியாக சம்மர் ஸ்லாமில் அப்படியே குந்தர்கிட்ட பலியாட் ஆகி விட்ருவானுங்க. அந்த மாதிரி தான் என் கருத்து கணிப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பிராக் லெஸ்னர் வின் பண்ணிட்டு போகணும்னு நான் நம்பலாம் இல்லை, நடக்காது. ஸ்டில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான். ஆனால் மேட்ச் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட எப்படியாப்பட்ட ஸ்ட்ரைக் முடித்துக்கும் ஒரு எஃப்ஐ 5 கீழே தான் 3 போடுவார். 3லே அண்டர்டேக்கர் ஸ்ட்ரைக்கை முடித்தார். 5 போட்டு ரோமன் ரெயின்ஸோட கதையை முடித்தார். 7 எஃப்ஐ போட்டார். கிட்டத்தட்ட 7 எஃப்ஐ. முதல்ல மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 4 எஃப்ஐ போட்டார். அந்த ரிட்டன் பண்ணி எப்படி 4 எஃப்ஐ போட்டாரோ 5 போட்டாரோ அந்த மாதிரி இது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோடனே 4 எஃப்ஐ போட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி தடுமாறினார். அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐ, அதுக்கப்புறம் டேபிள் மேலே ஒரு எஃப்ஐ 6, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு எஃப்ஐ போட்டு மேட்ச் முடிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வின் பண்ணிட்டார். ஆனால் மேட்ச் வேறு லெவலில் இருக்குது. 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் மாதிரியே தெரில, சர்ன்னு போகுது. அப்படியே எவ்வளோ நேரம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஜாக் ஆஃப் ஆட்டோ மேட்ச் தாறுமாறு. கொஞ்சம் அப்படியே நடுவில் கொஞ்சமாக டல்லாக இருந்துச்சு. ஏன் டல்லாக இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை.
ஒரு ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்குதுன்னா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் மாட்டோம். அது கொஞ்சம் லேக் அடிக்கி தான் வைப்பானுங்க. இப்போ 5 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனால் சரியாக கொண்டு போகலாம். அதே ஒரு குந்தர் வெர்சஸ் கோடி பார்த்தீங்களா, அப்படி சர்ருன்னு அப்படி கொண்டு போனாங்க. இதை அப்படி கொண்டு போக முடியாது. அங்கேயும் இங்கேயும் படுத்து கிடுத்து புறந்து கொண்டு போனாங்க. ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் பண்ண விதம். ஜேக்கப் ஹார்ட் தடுமாறினார். தெரிஞ்ச மாதிரியே தடுமாறிட்டார். கொஞ்சம் தெரியாத மாதிரியே தடுமாறினா நல்லா இருந்திருக்கும். இது என்ன ஒரு கதைனா, சோலோ சிக்காவா கடைசியாக வந்திருப்பார். எதுக்கு சோலோ சிக்கா டீம் வந்ததுன்னா ஜேக்கப்பை கூப்பிடுறதுக்கு. ஜேக்கப் ஹார்ட் என்ன கதை, ரோமன் யார் வின் பண்ணுறாரோ அவங்க பின்னாடி போயிடணும். ஜேக்கப் ஹார்ட் அவங்க பின்னாடி போயிட்டார், ரோமன் பின்னாடி. அங்கே என்ன விஷயம்னா, ஜேக்கப் ஹார்ட் இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி தான் இருக்க போகிறாரு. அங்கே சோலோ சிக்காவும் இருந்தார். சோலோ சிக்காவும் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பக்கம் வா, ரோமன் ரெயின்ஸ் உன்னை எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் இருக்கோம், அடித்து தள்ளி வரோம் ரோமன் ரெயின்ஸ்ன்ற மாதிரி ஜேக்கப் ஹார்ட்டை பார்த்து கூப்பிட்றாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் ஜே உசோட சொல்கிறான், அவனை கூட்டு வாடா விடாதரான்னு. ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டுக்கு இந்த நிலமை வரும்னு எதிர்பார்க்கல. தோற்றுருவாருன்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி பின்னாடி போய் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் எவ்வளோ பெரிய ஆள். ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கவங்களும் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறவங்களும் பின்ட்டு தான் பெரிய ஆகும் தவிர எந்த ரெஸ்லரும் டம்மி ஆக மாட்டாங்க. ஜேக்கப் ஹார்ட் ப்ரோ அப்போ இந்த ஐப்பு குறைஞ்சிருமானா ஐப்பு குறையாது, அதிகமாக தான் ஆகும். ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோதினாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, ஐப்பு ஏறிட்டே தான் போகும், குறையாது. ஏன்னா நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டு தான் பாய்க்கும். ரோமன் ரெயின்ஸுக்கு யாரையும் அம்மி கூட்டு பாய்க்கும்ல. அந்த மாதிரி ஜேக்கப் ஹார்ட்டுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஜேக்கப் ஹார்ட்டோட கெரியர் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்து எப்படி போகுதுன்னு. இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் எந்த மாதிரி ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சோலோ சிக்கா வேறு வந்து பார்த்துட்டு போனார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கடைசி சொல்லியிருப்பார், ரைசிக்கு எல்ஏ நைட்டு யார் வேணால் வாங்கடா, ஐ எம் கம்மிங் ரெடியாக இருக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் பேப்பர் டிஃபெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க என்னன்னு தெரியல. பார்க்கும் சோலோ சிக்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தர் விசஸ் நம்மளுடைய குந்தர் விசஸ் கோடி ரோஸு, இது சொல்கிறதுக்கே வாய் தடுமாறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். ரோப்பில் காலை வைப்பார், அங்கே பார்த்தீங்கன்னா 3 எண்ணிடுவார். குந்தர் சரியாக வைக்கல, குந்தர் மேலே தான் தப்பு. அது என்ன கதைனா, ரோப் மேலே காலை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மேட்ச் லென்த்தாக ஈத்துட்டு போயிருக்கணும். எப்படியா இருந்தாலும் கோடி தான் வின் பண்ணுவார். பட் அங்கே குயிக்காக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சிட்டாங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே. அதுதான் கொஞ்சம் சோகமான விஷயம். அம்பையர்கிட்ட போய் கத்திரி கிடப்பார் குந்தர். நண்பர்களே, அதுக்கடுத்து கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதில் குந்தர் கூட இல்லை, இந்த சில நபர்கள் இருக்கார். ஆனால் இந்த மாதிரி கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் நடத்துவாங்க நான் எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லாமல் மொக்கையாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பென்டா, ஒபாஃபெமி, சோலோ சிக்காவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்மலேஸு, டாமினிக் மிஸ்டீரியோ, பிரான் பிரேக்கரு, ட்ரிக் வில்லியமு, ப்ரீஸ்ட்டு, செத் ராலன்ஸு, ஜவான் எவன்ஸு, டாங்காலோலா, சாண்டோ இப்போ ரிட்டன், ஜே ஊசோ, எல்ஏ நைட்டு, ராய்சிக்கி, ஃபின் பேலரு. இதில் அப்படியே மேலே பற்றியில் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வின் பண்ணார்னு வச்சுக்கோங்க. கீழே பற்றியில் எல்ஏ நைட்டு இல்லைனா ராய்சிக்கி, ஃபின் பேலர் யாருன்னு தெரியல. எல்ஏ நைட்டு பார்க்க போகிறேன். செத் ராலன்ஸுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் மேட்ச் நடக்கும் செமிஃபைனலில். இந்தாண்ட ஒபாஃபெமிக்கும் பிரான் பிரேக்கருக்கும் செமிஃபைனல் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்தா செத் ராலன்ஸ் செமிஃபைனலில் போனால் எப்படி தோற்றுருவார். ஏன்னா செத் ராலன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தினார். அதனால் எல்ஏ நைட்டு பார்க்க போவாங்களோ, ஒருவேளை பிரான் பிரேக்கரோ, ஒருவேளை நம்மளுடைய ஒபாஃபெமி, பிரான் பிரேக்கர், எல்ஏ நைட்டு, செத் ராலன்ஸ் வச்சுக்கோம். இந்த 4 பேர், இந்த 4 பேர்த்தில் ஏதோ ஒரு ஆள் தான் மோத போகிறாங்க, இந்த கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுறவங்க அதுக்குள்ளே என்ன ப்ரோ கரெக்டாக ப்ரெடிக்ட் சொல்லிட்டுனா, ஏன்னா வேறு வழி இல்லை, அவ்வளோதான் ஸ்டார்டம் இருக்குது. வின் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே சம்மர் ஸ்லாமில் ரேண்டி வந்து ஃபேஸ் பண்ணலாம் கோடியை. எப்படி ட்விஸ்ட்டா? இதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோதான். நம்மளே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோ, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பை.